எஸ். ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ போன ஒரு வீடியோ ஒன்று ஒரு வாட்டி ஷூட் பண்ணேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். சுத்தமாக வால்யூமே இல்லை. ஒரு 13 நிமிஷம் வீடியோ அது. ஒரு வாட்டியும் அதாவது ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு ஐயோ போச்சா ஒரு நேரம் பேசணுமே, என்ன கண்டென்ட்டு, திருப்பி ரீஒர்க் பண்ணணும், திருப்பி பண்ணணும். லைஃப் ஏன் கஷ்டமா இருக்கு, அதாவது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறது பாதி, இன்னொன்று ஃபாஸ்ட் லைஃப்னால பாதி. இது சீக்கிரமா நமக்கு கிடைக்கணும், அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்தா எனக்கு நிறைய வியூஸ் போகணும், எவ்வளோ வியூஸ் போகுது பார்த்துட்டே இருப்பேன். ஷார்ட்ஸ்லாம் எவ்வளோ வியூஸ் போகுது பார்த்துட்டே இருப்பேன். அடுத்த வீடியோ போடுறதை பற்றி நினைக்காம அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடியான ஒரு ரிசல்ட், பெனிஃபிட்டுக்காக எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறது, அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு தொய்வை தந்துடும். இது வரலைன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நமக்கு வந்து அது பெரிய சோகத்தை தரும். அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்படி கடமை இசை பலனை எதிர்பார் அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கணும். அதுல அப்போ கடமை இசை பலனை எதிர்பாராதுன்றதுல ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. இப்போ என்ன ஆனாலும், என்ன ரிசல்ட் தற்காலிகமா ஏதாவது தவறா தெரிஞ்சாலும் நான் போய்கிட்டே இருப்பேன், பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் லைஃப்ல. ஸோ நம்பிக்கையை விடக்கூடாது, அது ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியம். ஐ திங்க் நம்பிக்கை தான் எல்லாமே, பிலீஃப் தான் எல்லாமே. திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸ்ல பாக்குறோம், பிலீஃப் தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு வர்றது, எதையும் எடுத்துட்டு வர்றது கையில, எதையும் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து தர்றது வந்து அந்த பிலீஃப். அதுதான். ஸோ நாளைக்கு காலைல எந்திரிப்போம் அப்படின்னு நினச்சி நைட்டு தூங்க போகிறோம் அண்ட் பிளான் பண்ணுறோம். காலைல ஏஞ்சா என்ன பண்ணுறது, காலைல ஏஞ்சா பஸ்ஸு பிடிக்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அலாரம்லாம் வைக்கிறோம். ஸோ நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கைங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ நம்புகிறோம் அடுத்தடுத்த நிமிஷமும் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத நம்பிட்டு தான் நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னி வரைக்கும். அப்போ நம்மள அறியாமையே நம்ம அந்த நம்பிக்கையை கொண்டு வரோம். ஆனா பல விஷயங்கள்ல நம்மளால அது கொண்டு வர பல விஷயம்னா, இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும், இல்ல கார் வாங்கணும், இல்ல எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நம்பணும். அது பெரிய விஷயமா இருக்கு, எப்படி நடக்கும், இந்த ஒரு கால்குலேஷன் நம்ம போடுவோம் மைண்ட்ல. இப்போ இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சிருக்காங்க, இல்லைன்னா வேற வகையில, அதாவது லஞ்சம் அந்த மாதிரி வாங்கி இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ள போய் அப்படி சம்பாரிச்சு அவங்களுக்கு வந்து காசு வந்திருக்கு, இல்லைன்னா பெரிய படிப்பு படிச்சோ இல்லை டாக்டர் ஆயோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பணம் பண்ணி அவங்களுக்கு வந்து வருது. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம வந்து இதை வந்து சாத்தியப்படுத்தணும்னா எவ்வளவு வருஷம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன்ல போய் சிக்கிக்கிறோம் நம்ம. இங்க விஷயம் என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வாயை திறந்து கேட்கணும். கேட்கணும் அப்படின்னா ஒரு சந்தேகம் இல்லாத நடக்கும் அப்படின்னு நினைச்சு கேட்கணும். கேட்டுட்டு அந்த இதுலயே இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. வருமா, கேட்டுட்டோம், இது வருமா, அசாத்தியப்படுமான்னு சந்தேகப்படக்கூடாது. அது இன்னும் அந்த சந்தேகம் வந்து எனக்குள்ளேயும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது நம்ம எப்படி விட்டு வெளியே வரோம், அது என் கூடயே இருந்து நீங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு ஒரு நம்பிக்கையோட இருக்கும்போது நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்குது. அப்புறம் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா, இல்ல இது 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 சரியாகிறதுக்கு இவ்வளோ நாள் சொல்றாங்க, இவ்வளோ நாள் ஆகும், இல்லை இவ்வளோ மாச கணக்காகும், இல்லை இந்த நோய் சரியே ஆகாது, இதெல்லாம் கூட ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு நம்ம மைண்ட்ல. நம்ம என்ன சொல்லிக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பயப்படுவேன். எதுக்குன்னா, ஐயோ எதானா
மாட்டிக்குவோமான்னு நான் தவறு கூட செய்திருக்க மாட்டோம். பட் ஏதாவது எதர்ச்சியா வந்து நம்ம ஒரு ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா, அப்பதான் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபோன் எடுத்திருப்போம். ஆனா யாராவது ஹையர் அத்தாரிட்டிஸோ பிரின்சிபல் பார்த்துட்டு மாட்டிக்குவாங்க. ஆனா ஏன்னா நான் மாட்டிக்க போறேன் ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு அது பண்ணும்போது. ஆனா சில பேர் அது கூலா நிறைய தவறுகள் பண்றவங்க எல்லாம் மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க கூலா இருப்பாங்க. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட பண்ணுவாங்க. அத வந்து ஒரு இதுவா சொல்லல. ஐ மீன் இத வந்து நான் என்கரேஜ் பண்ணல. பட் ஆனா விஷயம் என்னன்னா, பல நேரங்கள்ல நீங்க நினைக்கிறது தான் நடக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ நினைவு நல்லது வேண்டும். நல்லதையே நினைக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய அடிலாம் வாங்கி கத்துக்கிறது. ரொம்ப நெகட்டிவிட்டி என்னோட அப்பா கிட்ட இருந்து வந்ததா கூட இருக்கலாம். ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சன் வந்திருக்கேன் லைஃப்ல. எல்லாம் நடந்துரும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். ஸோ இருக்கிறதுலே ஒரு மோசமான விஷயம் என்னன்னா நெகட்டிவா பேசுறது, நெகட்டிவா நினைக்கிறது. கொஞ்சம் வெளியே வர்றது கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா வந்துருங்க தயவு செய்து. உங்க வாழ்க்கை மாறிடும். ஒரு நோய் இருந்தாலும் இந்த கணமே சரியாகணும்னு நீங்க நினைங்களேன். கடவுளே இந்த மொமெண்ட், இந்த கணமே இந்த ஒரு நோய் சரியாயிடணும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட ஃபுல் சரண்டரோட நினைங்க. அதுதான் நடக்கும். நடந்திருக்கு எனக்கு. அது எப்படி குணமாகும் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சுனாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு நோயிலிருந்து விடுபடுறதா இருக்கட்டும், சுகமானது கிடைக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நல்ல லைஃபா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு நிறைய நம்ம வாசகங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அமல்படுத்துங்க. அது பண்ணுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்க. பண்ணிதான் பாருங்களேன். காசை பணமா நம்பி பாருங்களேன். அதுக்கப்புறம் நடக்கலன்னா வேற விஷயம், அது பத்தி இல்லை. பட் அட்லீஸ்ட் நம்ம நம்பலாமே, நினைக்கலாமே. ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். சரண்டர் ஆகும். ஒரு குழந்தை மாதிரி ஒரு பெரிய சனதான் இப்படி அப்படி கால்குலேஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த பதிவுகள்னால. இதோ இந்த மாதிரிதான் நம்ம உலகத்துல பல பேர் வந்து சம்பாரிச்சதை பார்த்திருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்படியெல்லாம் ஸ்டெப்ஸ் இருந்தாதான் நடக்கும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க அந்த வழிதான் போய் பண்ணணும் யோசிச்சீங்கன்னா சுத்தி வளைச்சுதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு குழந்தைய போல கேளுங்க, உங்க வேலையை பாட்டுக்கு செய்யுங்க. அந்த விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறதாவும் நீங்க நினைச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கணும். போர் மைண்ட் செட்ல இருக்கும். ஓகே நான் நினைச்சிட்டேன், ஆனா வந்து டெய்லி ஐயோ என்கிட்ட இல்லையேன்னு ரொம்ப ஒரு புவர் மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. ஒரு ஏழ்மையான ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. நினைச்சிட்டு அதை ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச மாதிரி அதை வந்து கண்ணை மூடி இமேஜின் பண்ணிட்டு விஷுவலைஸ் பண்ணிட்டு, எனக்கு அந்த இடம் கிடைச்சிடுச்சு, நான் இந்த இடத்துல வாழ்றேன், நான் இந்த கார்ல போறேன், எல்லாருக்கும் உதவுறேன், எதா வேணா இருக்கலாம். அத நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். இது எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கிறது. உங்களுக்கு சொல்லும் போது நான் எனக்கே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதா நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இதுல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு. சரண்டர் ஆகணும், ஒரு குழந்தைய போல கேட்கணும், கேட்டுட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கணும். சரண்டர் ஆகணும். சரண்டர்னா கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டு சரண்டர் ஆயிடணும். பாசிட்டிவா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும், குழந்தைய போல கேட்கணும், சந்தேகமே படக்கூடாது. கேட்டு கிடைச்சிரும், அது கிடைச்சிருச்சு அப்படின்னு விஷுவலைஸ். அதே இதோட பயணம் பண்ணுங்க. எத்தனை நாள் நேரம்லாம் நீங்க குறிக்காதீங்க, சீக்கிரம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். வாழ்த்துக்கள். நன்றி.